நம்ம வந்து ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அந்த டைரக்ஷன்லயே இல்லாம இன்னொரு பக்கம் போயிடுறோம். அதுவே நம்மள தேடி வந்து முன்னே விட இன்னும் 4 மடங்கு நம்மள பெரிய ஆளாக்குது. இப்போ கூட எனக்கு வந்து மீடியால ஏதாவது ட்ரை பண்ணணுமோ அந்த 5 years கழிச்சுன்னு ஒரு இது கூட நாட் ஈவன் லைக் 0.1% கூட, பிகாஸ் யார் வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அந்த நெகட்டிவிட்டில what is your boundary? So I just totally disconnect, like as if it's not happened at all. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில போய் நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லா வேலைகளும் நம்ம வந்து செய்யணும், இதுல பெரிய ஆள் ஆகணும், அந்த டிரைவ் எங்க இருந்து வந்தது? எல்லா ஒர்க்கையும் நான் ரொம்ப மதிச்சு ரொம்ப அதை வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டா எடுத்து செய்வேன். இட்ஸ் நாட் லைக் ஃபார் மீ இந்த வேலை பண்ணா இது. Okay, so this is so exciting. I know, Ramya. And நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். I know, அதாவது ஒரு 20 வருஷம் முன்னாடி யூனிஃபார்ம் போட்டு லூஸ் மாதிரி இருந்த ரெண்டு பொண்ணுங்க லைஃப்ல அதே கரியர்ல என்னத்தையோ பண்ணி அப்புறம் this is like a circle. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்காஸ்ட்ல ஒண்ணு ரெண்டு பேரும். And this is my first podcast. Really? My first ever podcast is with Ramya. So I wanted to do a little surprise. அதனால தான் வந்து உன்னோட தரியில இருந்து வந்து I picked up this saree. Admiring you அப்பத்துல இருந்து. Not because of the saree. Let me show it. This is Shrutika உடைய தரி saree. Oh, thank you. All for her. I'm so proud of you. I'm so proud of you. Thank you, darling. என்ன விட உன் மேல தான் அழகா இருக்கு. சத்தியமா சொல்றேன். சூப்பர். I am admiring அப்பத்துல இருந்து உன்னை பார்த்து ரசிச்சுனே இருக்கேன். என்னோட I was செம்ம ஃபிகரா இருக்காரு. அப்ப இந்த ஃபிகர் என்ன? அதான் ஃபிகர்னு சொல்லிடலாம். ஃபிகர் பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். டன். எனக்கு வந்து of course because எனக்கு ரொம்ப வருஷமா உங்களை ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். உங்களை what is உங்களை ரம்யா? பரவாயில்ல, you're my friend from school. We are same school, in the same class but different section இருந்தோமா? Dress designing உங்களோட செக்ஷன். correct. வந்து 1B computer science. correct. So the time when you were acting in films la எனக்கு தெரியும். நாங்க ஸ்கூலுக்குள்ள வந்து Shrutika இதானே சூர்யாவோட நடிச்ச பொண்ணு, ஐயோப்பா செம அழகா இருக்காது அப்படினா அந்த மாதிரிலாம் நான் நிறைய எனக்கு வேற மாதிரி எல்லாம் தெரியுமா வரும் ஸ்கூல்ல இருந்து. அதுவும் you know only girls லடா நம்ம பட்ட பாடையோட I swear. இவளா ஹீரோனா வராளே அந்த மாதிரி நாள் கூட என் கிளாஸ்ல அப்படி இல்ல. இவ்வளவு வெள்ளையா இருக்கா, இவ்வளவு சூப்பரா இருக்கா பாரு. ஐயோ சூர்யாலாம் பயங்கர க்ளோஸ் இல்ல அதுக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு வந்தது. From there ஒரு 2 படம் 3 படமா 2 படம் I did 4 films you acted. தமிழ்ல 3, மலையாளம்ல 1. Wow. So in a span of 2 years இல்ல, 10th to 11th அவ்வளவுதான். ஒரு வருஷத்துல 4 படம் பண்ணி அதுக்கு That's why I discontinued. I know, I remember. One மட்டும் I discontinued school. Correct. 10th வரை இருந்து then I joined Ashram. Lata Rajnikant ma'am oda school I joined. And then I did Cambridge University. Oh, அங்க தான் you அதுக்கு அப்புறம் you plus 2 அங்க தான் முடிச்சேன். plus 2 க்கு அப்புறம் SRM, BSc, MBA ரெண்டுமே SRM, UG PG. ஓகே. பட் ஆனா வந்து இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் சினிமா வேணாம், நமக்கு இது செட் ஆகாது அப்படினு சொல்லி நான் சினிமா வேணாம்னு சொல்ல, அவங்களே நீ பண்ணது போறமா. Still I feel like offers வந்திருக்கும். Somewhere you took that call. ஆமா, I got a couple of offers after that. But என்னன்னா ரம்யா, நம்மள வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நமக்கு பிடிச்சிருக்கணும்ல. Maybe I was too young and I didn't take it too seriously. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மகிமை அப்ப எனக்கு தெரியல. Only now I realize that it's such a big thing that was offered to me. அப்ப சும்மா போனமா, I didn't even know what's getting onto my face. Right from makeup to clothes, I never used to take interest in anything. போனமா, and then at a point in time we were too young. I was 16 years. So எனக்கு வந்து அப்போ there were no friends also, no one of the same age group also. Amma was always there. So at a point it became like வேலை work. So அப்போ வந்து and பார்க்கும்போதும் I knew that I'm not really doing well and I'm not அதுக்குண்டான எஃபர்ட்ஸும் எடுக்கல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸ் கிளாஸோ இல்லை ஒரு ஆக்டிங் கிளாஸோ அதெல்லாம் கூட எனக்கு போகணும்னு அப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. So when Amma told me நான் வந்து காலேஜ் +2 முடிச்சோன்னே you're supposed to go to college, regular college ஒன்று, நான் சொன்னேன் ஒரே ஒரு கண்டிஷன், I'll quit. அப்பத்துலேருந்தே அம்மா was not interested in movies. I'll quit movies, ஆனால் நீ வந்து என்னை கோஎட் காலேஜில் சேர்த்து விடணும்னு. ஏன்னா ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல் எத்தனை வருஷம் தாங்க முடியாது. அம்மா சொன்னாங்க நீ என்ன காலேஜ்னா செலக்ட் பண்ண, நீ குவிட் பண்ணிட்டா நான் I said okay, anyways I'm not doing well. It's not like I was doing very well and அந்த பீக்ல வந்தேன்லாம் கிடையாது. So அதனால it was an easy decision to make. But
Don't you think do you believe in this? அதாவது டெஸ்டினிங்கிற விஷயம் வேர் நம்ம வந்து ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அந்த டைரக்ஷன்லயே இல்லாம இன்னொரு பக்கம் போயிடுறோம். அப்புறம் எங்கேயோ வந்து அதுதான் ஃபேட்டா டெஸ்டினியான்னு தெரியல, நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல அதுவே நம்மள தேடி வந்து நம்மள கூப்பிட்டு முன்னே விட இன்னும் 4 மடங்கு நம்மள பெரிய ஆளாக்குது. இதை யோசிச்சு பார்த்திருக்கியா? யா கரெக்ட். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்லோவா அந்த ஹாப்பி ஹப்ஸ் இது அதுலாம் வந்தது. அப்போ கூட எனக்கு வந்து மீடியாவில் ஏதாவது ட்ரை பண்ணணுமோ அந்த 5 years கழிச்சுன்னு ஒரு இது கூட நாட் ஈவன் லைக் 0.1% கூட, பிகாஸ் I know it's a beautiful field, maybe I'm not cut out for it. ன்ற மாதிரி ஒரு thing has very deeply registered in my brains. ஏன்னா ஒரு opportunity was given, or maybe at the very young age that kind of fame or whatever, okay இப்போ பார்த்தாச்சுல and I'm not doing great also in it, why திருப்பியோ அந்த மாதிரி ஒரு feel started coming. So அப்போ கூட business தான் எனக்கு தோணுச்சு. And also I did my MBA, so அதுலயே lot of friends. And அப்பதான் behind woods வந்து நாங்க வந்து we had gone for a vacation to I think Europe எங்கயோ போயிருந்தோம். That was COVID time, so basically none of us had content. correct அவங்க வீட்ல எதை வேணாலும் போடலாம், வீட்ல இருக்கிற பெட்ரூம் காமிக்கலாம். அப்பதான் நான் இன்ஸ்டாகிராம் வர ஓபன் பண்ணேன் for the very first time. I was not very active social media la. College final yearல தான் I had a Facebook account itself. Oh right. ஆமா. so அப்பதான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணேன் and suddenly these pictures went viral and they like அப்போ இப்படி இருந்தாங்க. இப்போ they don't understand it's a 15 years gap. so anyone 15 years அப்புறம் will look a little more mature, a little more different, groomed because that age was, I was only 15 years when they saw me last. I wasn't or 20-25 for me to look no, that was good with everyone. நான் அந்த நம்ம ஸ்கூல் போட்டோ பார்க்கவே கூடாது ஸ்ருதிகா. நான் எல்லாருக்கும் 4 படம் பண்ணி காமிச்சிட்டேனேடா. நீ தப்பு பண்ணிட்ட. என்ன தேஞ்ச தலைய வச்சு மடிச்சு ரிப்பன் போட்டி கேவலமா நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பத்தி தான் நீ சொல்றேன். மகா கேவலமா எல்லாருமே கேவலமான வெர்ஷன் பார்க்கணும்னா ஸ்கூல் போட்டோ பார்க்கணும், நல்ல வெர்ஷன் பார்க்கணும்னா காலேஜோட கரெக்ட். சோ அதான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்க you have changed, நீ என்ன இப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட் அந்த மாதிரி no one has asked. But this is true transformation இல்ல, from that time to இந்த photos பாத்துருக்காங்க எல்லாரும். பாத்துருக்காங்க. and அப்ப வந்து I was not into workout அதெல்லாம். now only after I quit only I became very conscious. Health conscious. We are supposed to look nice. Initially it started off with looking good, right. then it grew into being healthy. It always starts there. அதனால so எனக்கு வந்து அப்போ grooming as in not only fitness but grooming எல்லாத்துலயும் வந்து I wanted to just not do that mistake which I did up. Okay. So I started taking conscious care of the way I look naturally itself. So அந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் தான் இந்த behind woods thing came about and the pictures went viral. So they like either so they like can we take an interview because it's been really long and இப்போ நீங்க என்ன பண்றீங்க. அப்ப அர்ஜுன் said நீ வந்து இத பத்தி சொல்லு, like happy herbs பத்தி ஒரு nice medium it will be, but because நிறைய பேருக்கு ஒன்று இப்போ தெரியாம இருக்கலாம், ரொம்ப வருஷம் ஆகுது, அதனால the reach may be a little slow but பரவாயில்ல. it's like almost like a free promotion. so I said okay. I never knew it would that one interview நான் மறந்து போச்சுடா எப்படி வந்து கேமரா முன்னாடி நம்ம ஸ்டைலா கொஞ்சம் ஃபார்மலா பேசணும்ல. அது உனக்கு வராதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். நானும் சிங்க பெண் எல்லாம் பிளாபர் பண்ணிட்டேன் and people liked it and exactly and ஒரு 4 படம் ஃப்ளாப்னு சொன்னது people made it such a big hit that they gave me so much love and it started there angende I was like okay, one YouTube channel can give so much exposure to the brand itself, right? enak mattum for the brand itself it gained so much reach, popularity, that I thought when CWC came as an offer, why not television dra mari adu vandu came to your door. Ama CWC season 2 came to my door. ஓகேங்களா. அது I didn't take it up then because I had no idea to get back and எனக்கு ஒரு பயம் உள்ள. ஏன் no idea to get back na, not because I don't want to get back, it's because நம்ம பண்ண சொதப்பல்ஸை திருப்பியா சொதப்பிடக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சம் டீசெண்டா அந்த அழகா இருக்கும்னு சொல்றாங்க, திருப்பி கேமரா முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி I was very skeptical.
ஆனால் after behind woods I got that confidence and I said I've made up my mind season 3க்கு அப்படின்னு. She said really that's good news, you'll get a call. அப்போ வந்து just give your auditions ன்னாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சது. So why I had to start from that years, there was just no plan about coming to media. அந்த டைம் when you realized okay this is happening நம்ம திருப்பியும் மீடியாக்குள்ள வரோம். ஆமா. அந்த டயத்துல what was the thought process? Scary. Scary as in அந்த டைம் அதாவது when I was in 10th standard கேமரா முன்னாடி போகும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும், நம்ம எப்படி பண்ண போறோம்னு தோணும். Take it from me, now there is absolutely none of that fear, maybe because of our age, experience, okay, and the maturity is there. Also you know as you ஒரு 15 வயசுல வந்து you'll feel shy, you'll feel timid. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க. In your 30s late 20s now you'll be like I'm confident pa இவ்வளவுதான் நான் பண்ணுவேன் பா அவ்வளவுதான் பா அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்துரும். So I was never camera conscious. Okay. I was like how I would talk to my friends, like and the mari I was in front of the camera. Super. Always, but I was only scared on how would people accept me. Okay. That was my only fear because it's a reality show, Ramya. It is. You can't fake it. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நம்மளால ஃபேக் பண்ண முடியாது. And it's very difficult for me. நான் வந்து வேற ஒரு பர்சனா ப்ரொஜெக்ட் பண்றது. There is a serious side of me, but that serious side of me is also me. ஓகேங்களா? I can't show a third side. There are two sides in வைங்களா, but I can show only one of these sides. But did you ever think இந்த மாதிரி ஸ்ருதிகா, அதாவது வந்து எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு தடவையாவது லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராதா மீடியாலன்னு அவங்க பண்ணாத விஷயம் இல்ல. கரெக்ட். நமக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தேடி வருது. இந்த தாட் வந்துதா? கண்டிப்பா வந்தது. எப்போ வந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் குக் வித் கோமாளி ஏர் ஆகும்போது usually there was an intro for everyone who came in and எல்லாரும் அவங்களோட பிரைம்ல இருந்தாங்க. நிறைய பேருக்கு அப்ப என்ன தெரியல, அவங்கள தெரிஞ்ச அளவுக்கு என்ன தெரியல. ரைட். So it took time for people to know that இவதான் அந்த பொண்ணா எந்த பொண்ணு, ஓ இந்த படத்துல அவ பண்ணலாம். ஜெனரேஷனே மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ரொம்ப யாருக்கு ஞாபகம் இருக்கும்? நானே அந்த படம் பாதி பார்க்கல. ஏமா இல்ல போயிட்டலாம் சொல்றேன். So I was like அது வந்து எப்படி how will they acceptன்ற மாதிரி. But you won't believe, நான் just நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டேன். Everyone had like ஒரு 5 minutes of 6 minutes of screen time as the intro on the thing because we are like 13 contestants. ஒருத்தருக்கும் ஒரு டைம் and அது சாட்டர்டே சண்டேக்குள்ள முடிச்சிடணும். கரெக்ட். ஸோ எந்த வந்து போடவே இல்லை சாட்டர்டே ஃபுல்லாக. அண்ட் ஐ வாஸ் ஸோ டிஜெக்டட். ஐ வாஸ் லைக் மேபி நான் அனாவசியமாக பேசுகிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் நோ எந்த கண்டென்ட் செல்ஸ் எது டச்சே இல்லை, பார்க்குறதே இல்லை. டிவி அவ்வளோவா படம் பார்ப்பேன், நிறைய படம் பார்ப்பேன், பட் டிவி பார்க்குறதே இல்லை. ஏன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் க்ரைங் அண்ட் யாருக்குமே எனக்கு தெரியவே தெரியாது. மேபி அதனால அப்புறம் பார்த்தா சண்டே எபிசோட்ல திருப்பியும் எல்லாரையும் இது பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் காணவே காணல. அவ்வளவுதானா? அப்ப நான் வந்து எடிட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னு பார்த்தா the last, so everyone were given like a 6 minutes intro. Correct. Maximum 5 to 7 minutes kulla. Last 15 minutes, 14 and a half minutes was my intro. Was on you. Was only completely only my intro. I was so taken aback. I was so, as in taken aback with shock that okay, someone liked me, someone thought she deserves this kind of a screen space indra mari at least and or thought vandade. Adu வந்து made me really happy. சரி, ஆனா இது வெளிய போச்சுனா எப்படி ஒருவேளை ட்ரோல் பண்ணி அந்த நம்ம டைம்லனா there's no troll, nothing, social media இல்ல. ஐயோ ரெண்டு பேரும் சிங்க்ல you know கிழவி நல்லா பேசுறோம் நம்ம ரெண்டு பேரும். அதுக்கு நாங்க அப்படியே எல்லாம் only not third stories, okay, it's just stories in the new 20s. I know. Right. So அப்போல you have to get a magazine or a TV to see, no? Yeah. இது எல்லாம் யோயோ கலாய்ச்சி தள்ளிடுவாங்களோன்னு பார்த்தா குட்டி குட்டி பசங்கடா, யாருன்னு கூட எனக்கு தெரியாது அவங்களுக்கு. they started doing reels on my voice. நான் 4 படம் தான் நினைச்சேன், 4மே flop. That gave you happiness. That gave me so much happiness because என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து யாரும் சீண்டாத ஒரு ஐடியா இருந்தது. சடனா you have 49 mentions, 50 mentions. யாருன்னு பார்க்குறேன். And எப்படி followers grew. Followers upscaled like
5,000ல ஆரம்பிச்சேன்டா. பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூக்கு அப்புறம் 80K ஆச்சு. ஓகே, just that one interview in about a month or two's time 80K ஆச்சு. Arjun's friends from US and all said, "வச்ச என்னடா அந்த இன்டர்வியூல உன்னை போட்டு கிழிக்க." I'm going to talk to that about அதுவும் வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா. So அது மாதிரி then Cook with Komali in the matter of 7 months, it's a 7-month show, 1 million. பியூட்டிஃபுல். என்னன்னா அது வரைக்கும் வந்து உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல மாத்திரம் இருந்த உங்களோட நேச்சர், உங்களோட பிஹேவியர் இட் காட் டு தி பப்ளிக். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஹீரோயின் இல்ல மீடியால இருக்கிறவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்கங்கறத உடைச்ச முதல் ஆளாவும் யூ பிகேம் unintentionally. அது ஒரு பிளான் இல்லாம. And I believe it because I know you. Oh God, I am a heroine. That is true. I'm saying அது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிடிக்கலாம்னு நீங்க பண்ணது இல்ல. ஏன்னா I can vouch and say 16 வயசுல இருந்து எனக்கு அந்த ஸ்ருதிகா தெரியும். அது இப்படிதான் அதை மாற்றவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸ்கூல்ல எவ்வளவு பனிஷ்மெண்ட் வாங்கிருக்கீங்க. kneel down out of the class, kneel down. வெள்ள ஹீரோயின் ஸ்கூல்ல வந்து அசிங்கப்படுத்திங்க ஒரு இமேஜ். இந்த டிரான்சிஷன் இப்போ சூப்பரா இருக்கு. லைஃப் இஸ் அகைன் ஹெவன்லி. பட் என்னதான் வந்து பிடிக்காத கரியர், அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வரலாம்னு நம்ம நினைச்சா கூட அந்த ஏஜ் எப்படின்னா, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கூட இந்த ஹீரோயின்லாம் இப்போ இவ்வளோ டாப்பா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபேம் இருக்கு, அவங்க பிசினஸ் கிளாஸ்ல போறாங்க, அவங்க கேட்ட சம்பளத்தை கொடுக்குறாங்க, எல்லாரும் அவங்கள பத்தி பேசுறாங்க, நம்ம ஒரு மொக்க காலேஜ்ல உட்காந்து MBA படிச்சுக்கிட்டு இருக்கோமே. இந்த தாட் அண்ட் எஸ்பெஷலி ஹாப்பி ஹர்ப்ஸ் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. Before Cook with Komali was before Cook with Komali, after marriage. Correct. அந்த டைத்துல when I saw you pop-upsலாம் it was very nice to see you. அதாவது என்ன இருந்தாலும் you come from a big family and you have been a heroine. ஆனா வந்து you was all at it. எனக்கு என்னோட ப்ராடக்ட் நான் செல் பண்ணனும். I was at the sales counter. Correct. உட்கார்ந்து யார் என்ன வந்தாலும் நான் வந்து இத செல் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் பார்த்து I was like astonished. எப்படி how can she pull this off? How is she able to do it? I'm pretty sure காலேஜ்ல இருக்கறவங்க, ஸ்கூல்ல இருக்கறவங்க எல்லாம் நம்ம வயசுக்காரங்க தான் சொல்லிட்டு they would have often come and had these conversations. ஏன் ரெண்டு படத்தோட நிறுத்திட்டீங்க? ஏன் இப்போ நடிக்கிறது இல்ல? Because you have a distinct face. அது வந்து ஹீரோயின். அப்படியே ஆமான்னு சொல்ல. ஆமான்னு குட்வேயா பேட் வேன்னு தெரியல. கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அதை ஹேண்டில் பண்றதும் ஒரு விதமான ஒரு ஆக்வர்ட்னஸ், ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான். அந்த ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? Actually, to be very honest with you, Ramya, நான் ரொம்ப honest-ஆ சொல்லிட்டா, when you're not good at something or when you feel that you're not good at something, no, you don't miss it because you tends to grow an aversion towards it. Aversion நான் சொல்ல மாட்டேன், but maybe அந்த சின்ன வயசுல I've seen it all என்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. though I've not seen it all. Okay. But அந்த ஒரு தாட் லைக் ஓகே இதுதான் ஷூட்டிங், இப்படிதான் இருக்கும், இதனால இந்த மாதிரி ஃபேம் தான் வரும், இதனால ஓகே. ஸோ அந்த லைம் லைட் ஐ saw it when I was very very young. Like there used to be non-stop calls at home. அதெல்லாம் வரும். Okay, அப்போ கூட when I used to get those calls, அப்பெல்லாம் there was like more than selfies, autographs. Yeah. So when we used to shoot, not because of me but என்னோட co-actor Surya and all is a very big hero. ஆமா, நந்தாக்கு அப்புறம் பண்ண போடுவாங்க. ஆமா, சோ அவருக்காகவே ஒரு கூட்டம் வரும். பட் ஓகே இவங்க தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஓகே அவங்களோட ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்கமா ஃபியூச்சர்ல நாங்க ஆமா. சோ அந்த மாதிரி சோ அந்த டைம்ல வந்து for him ஒரு 100 people வராங்கன்னா at a time they used to apply, the crowd used to shift and ஒரு 100 autographs you used to signing. So அந்த டைம்ல ஓகே இவ்வளவுதான் நான் I want to see that part of life where I can go to college, I can be a normal girl, I can have friends, I can hang out with them, I can do night studies. I started craving for that life. Okay. Maybe because and அது மட்டும் இல்ல, இப்போ இந்த விஷயம் வந்து நானே பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன்ல if I had looked pretty and then if I had felt satisfied and if my movies did really well at the box office, if I danced really well or whatever, maybe I would have liked seeing myself on screen. Okay. So எனக்கு வந்து இப்போ யாரா வந்து நீங்க தான் ஸ்ருதிகாவான்னு ரெகக்னைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். You will not believe, God promise, இதுதான் எனக்கு என்ன பொறுத்தவரை இதுதான் ஆச்சு. When anyone would come up to recognize me, I would shy away. I used to only, in fact நான் யாரோட இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆவேன்னா அந்த டைம்ல only with people who never recognize me. இப்போ நான் காலேஜ் போகும்போது கூட சில கேர்ள்ஸ்க்கு வந்து இவ யாருன்னே எனக்கு தெரியல, பிரீத்தின்னு ஒன் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், ஓகே, ஷி இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஸோ அவள் தான் ஃபர்ஸ்ட் ஐ மெட் இன் காலேஜ். ஸோ ஷி டிடன்ட் even know that I've ever acted. யாருன்னே தெரியல, நார்மலாக என்கிட்ட பேசினா அவள் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், my most bestest friend she happened to become. இது வந்து பிகாஸ் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங்கா, ஒரு ரொம்ப சென்சிட்டிவான, சென்சிபிளான, இமோஷனல் ஹியூமன் பீயிங் யூ ஆர்.
எம்பத்தி இருக்கிற ஒரு பர்சன். இப்படி சைக்காலஜி படிச்சு அதுக்கப்புறம் இதுல வந்து இன்னொரு டவுன் சைடு இருக்கு. அதாவது ஒரு வல்னரபிளான ஒரு பர்சன், இதான் நான், இதான் என் லைஃப், இதான் என்னோட நேச்சர், இதுதான் என் குடும்பம், எனக்கு பிரைவசின்றதை நான் பெருசா காமிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு உள்ள பேக்லாஷ் என்னன்னா, யாரு வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. 90% பாசிட்டிவ் இருந்தாலும் 10% ஒரு நெகட்டிவ் சான்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த நெகட்டிவிட்டியில வாட் இஸ் யுவர் பவுண்டரி? இது வரைக்கும் நான் வந்து உங்களை அலோவ் பண்றேன், உங்களோட ஒப்பீனியன்ஸ் நான் எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் நீங்க என்டர் பண்ண முடியாது என் லைஃப்ல அப்படிங்கிற அந்த லைன் எங்க? I have learnt very young to disconnect myself from things which I feel is troubling me. Beautiful. So I just totally disconnect, like as if it's not happened at all. Okay. That's how I disconnected from movies. That's why I never missed movies. That's why I never wanted to get back into movies, and that's why I didn't want a career in movies. No, that's a wonderful trait. ஏன்னா natural human tendency வந்து நெகட்டிவிட்டிக்கு தான் போகும். ஆனா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா நெகட்டிவிட்டியை மறந்து பாசிட்டிவிட்டிக்குள்ள போகுது. So how about in the family? அதாவது இப்போ அர்ஜுனா இருக்கட்டும், இல்ல வந்து எல்லாருக்கும் இப்ப தெரியும்ல. ஆமா. அர்ஜுனா நீங்க கல்யாணம் பண்ற சமயத்துல அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு இந்த மாதிரி மறுபடியும் you will go back to the profession. எதிர்பார்க்கவே இல்ல. எங்க மாமியார் மாமனார் in fact they said industry பொண்ணான்னு they didn't know when we were in love with each other. So they said தெரிஞ்சதுக்கு அப்புறம் they knew தாத்தா தெரிஞ்சது, but and they were very happy, like இவங்களோட பேத்தி அன்ற முதல்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. But they didn't know that personally I had done movies and all. அது தெரிய வரும்போது தான் கொஞ்சம் there was one pause, and அதுக்கப்புறமா they were like இதுக்கு மேல பண்ண மாட்டாங்கல அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ அர்ஜுன் said அவளுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அர்ஜுன் never enforces நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணக்கூடாதுல்ல, he's never enforced me. ஸோ he said அவளுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் வந்து நானே அதை ஃபீல்டை விட்டது 10th to 11th தான் பண்ணேன், +2ல விட்டுட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு MBAல தான் மெட். ஸோ இத்தனை வருஷமா she is not done it herself. அப்புறம் தான் வந்தேன். பட் யூ won't believe the same in-laws அப்போ சொன்னவங்க தான் அண்டர்பல்ட்டி அடிச்சு என்ன சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஓ வாவ், தே லைக் பெருமையா இருக்கு, நீ பண்ணுடா, நீ ஷூட் பண்ணுடா. நான் வீட்டில் ஷூட் பண்ணும்போது கூட தே சோ சப்போர்ட்டிவ்மா. அவங்க வந்து உங்களையும் கவர் பண்ணுவாங்க. ஓகேடா, நான் என்ன சொல்லணும், அவ்வளோ ஸ்வீட். பிகாஸ் அந்த ஒரு ஃபேத் இஸ் தேனோட தட் தே ஹேவ் இன் யூ. அது வந்து it should build up over the years. You built it up already in the career ku second time வரதுக்கு முன்னாடியே you established. So அவங்களுக்கு அந்த ஒரு faith வந்துருச்சு. ஒரு 10 years they know me. சரி இப்படிதான் அவளை மாற்ற முடியாது. What about Arjun? அர்ஜுனுக்கு வந்து திடீர்னு after this limelight second time நீங்க போற இடத்துல வந்து எஸ்பெஷலி நான் அதை ஏன் கேக்குறேன்னா, உங்க ரெண்டு பேர்ல you are the popular one. இதுவே ரெண்டு பார்ட்னர்ஸுமே வந்து மீடியால இருந்தாங்கன்னா இட்ஸ் a different thing. இதுல வந்து நீங்க போகும்போது ஆப்போசிட் செக்ஸ்ல இருந்து வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க, ஒரு மாதிரி ஏடாகுடமா வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. and then this everything erratic hours of shooting, நைட் லேட்டா வருது, காலைல சீக்கிரம் போறது, the kind of outfits you wear, அத பத்தி சோஷியல் மீடியால வர காமெண்ட்ஸ், இதெல்லாம் outfits you wear நப்ப எனக்குள்ள சிரிப்பா ரம்யா நீ இப்போ இத்தனை பாயிண்ட் சொன்னல. அர்ஜுன் இஸ் just the opposite of what you think there will be a problem on. இதுல பிரச்சனை வரும்னு நினைச்சா அதுல தான் பிரச்சனையே வராது. அப்படியா? எங்க படைக்கிறாங்க இந்த மாதிரி ஆம்பளைங்களன்னு சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். believe ரம்யா, நான் God promise சொல்றேன். Maybe that's why I'm a happy person and I tend and the negative note doesn't disturb me too much. I can see it. நீ நம்ப மாட்டடா, எங்க அம்மா அப்பா கூட எனக்கு CWC அப்போல அவ்வளோ சப்போர்ட் பண்ணல. பிகாஸ் அவங்களுக்கு அப்பத்துலேருந்தே வேணான்ற மாதிரி தான் இருந்தது. கஷ்டப்பட்டு இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்தோமே, இப்போ திருப்பியோமான்ற ஒரு மென்டாலிட்டி தான் அம்மா அப்பாவுக்கு இருந்தது. பட் அர்ஜுன் வாஸ் த மோஸ்ட், ஒரு அம்மா அப்பா அவங்க குழந்தைய ஸ்டேஜில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஐ சுவேர் அந்த மாதிரி 54 எபிசோட்ஸ் உட்காந்து பார்ப்பான்டா. ஓகே, அவன் அதுவும் நான் அந்த குக்கிங்க்கு போவேன்ல, when I go for the show, he'll call மனோஜ், என் கூட ஒரு பையன் ஹெல்ப்புக்கு வருவான். he'll call and ask, டே என்னடா அப்படின்னு, இப்போ என்ன வந்தது என்ன. Oh my God, he was obsessed. ஒன்னொன்னுக்கும் topics he used to give. He found my chef and he used to tell me, another Shru, நீ வந்து see, you're a mom, you're a young mom, when you're entering itself, they know that you're, ப்ளீஸ் புடவெல்லாம் கட்டின்னு போயிடாதடி, போரிங்கா அப்படின்னா சொன்னா. ஏன்டா அப்படின்னா, இல்லை நீ வந்து க்யூட்டாக எப்பவுமே இதுவாக ட்ரெஸ் பண்ண, அந்த கவுன்ஸ் மாதிரி எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸியாக அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோ. அண்ட் தென் எவ்ரி காஸ்டியூம் ஆஃப் மை நவ் ஈவன் வென் டியூரிங் இப்போ தரி ஆல்சோ இந்த சாரீஸ்க்கு
when we started off, he was like, Shru, and என்ன சொல்றது, don't design sarees which you know only elderly people can wear. Design sarees where youngsters would feel smart wearing. அதாவது அது லைட் வெயிட்டா இருக்கணும், ஒரு மாதிரி அது பார்க்கவே சும்மா நச்சுன்னு இருக்கணும். யாரா நீ? நீங்க பியூட்டிஃபுல். பட் இப்போ ஒரு பப்ளிக் போறீங்க. பப்ளிக் போறோம்ல. see maybe because it's also an advantage that he's from a totally different field ன்றதனால, he does businessனால, this is very over, like நம்ம பொண்ணுக்கு கிடைக்கிற ஒரு இதுன்ற மாதிரி நம்ம அம்மா அப்பா ஃபீல் பண்ணுவாங்க. He'll take the backstage. Yeah, backstage. He'll be like யாரா வந்து சார் நீங்க ஸ்ருத்திகா உங்க ஹஸ்பண்ட் தோ இங்க தான் இருக்காங்க, அவங்கள பாருங்க ஃபர்ஸ்ட். ஏய் வா 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 எங்க புடிச்ச, எந்த மார்க்கெட்ல புடிச்ச? எனக்கு ப்ளூக்ல வாங்குச்சு. எப்ப இந்த மாதிரி பசங்க இந்த பொசசிவ்னஸ்ங்கறத பார்த்ததே இல்ல. and you won't believe, இப்போ நாங்க வந்து எங்கயா வெளிய போறோம்னு வைங்களேன், he likes to flaunt me. I don't know how to put trait for a husband. Yeah, he likes to. இப்போ எங்கயா வெளிய போணும்னா he'll want to put me in front. And he'll enjoy and the reception that we receive, no, அத பார்த்து if you see him, no, அப்படியே ரசிச்சின்னு இருப்பான். அந்த proud feeling. என்னமோ அவன் வந்து என்ன பெத்தெடுத்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். நிஜமா இங்க நேரா இருந்தா நான் இப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கு. He's like that. He only encouraged me for happy herbs. He only encouraged me for Tari. In fact, when CWC முடிச்சோனே, when I was idle for some time, he was saying this is the right time for you to launch another brand. Super. So he'll make sure that நான் வந்து சும்மாவே உட்காரக்கூடாது ஏதாவது ஒன்று, because he knows நான் சும்மா உட்காந்தா it'll trouble me. I'm a very very hyperactive person. I was about to ask, அதுதான் ஏதாவது இப்போ லைஃப்ல எல்லாருக்கும் பெரிய கஷ்டமே வந்து டெசிஷன் மேக்கிங் அபிலிட்டி தான். சினிமா வேணாம், நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் MBA முடிக்க போறேன், அது வரைக்கும் இருந்த கிளாரிட்டி. கல்யாணம் பண்ணியும் முடிச்சாச்சு, குழந்தைய பெற்றாச்சு. வேணாம்ல சினிமால நான் அப்படி பண்ணதுக்கு அது got it. அந்த டெசிஷன் எல்லாம் எடுத்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில போய் நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லா வேலைகளும் நம்ம வந்து செய்யணும், இதுல பெரிய ஆள் ஆகணும், அந்த டிரைவ் எங்க இருந்து வந்தது? ரம்யா, எனக்கு வந்து நோ ஜாப் டான், காட் ப்ராமிஸ். நான் சொல்றேன், எனக்கு அந்த வீட்டு கூட்டி துடைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். லைக் எப்பயாவது if my maid is on leave, no, I like to do. me and my cook will fight. ஏன்னா if அந்த டாப் ஒர்க் இவங்க வரலன்னா she'll say நான் பண்றேன் எனக்கு இது எக்ஸசைஸ் மாதிரி நான் பண்றேன் போச்சு இல்ல நான் பண்றேன். So for me no work is big or small. And for me even at college, no, I last movies முடிச்சிட்டு தான் காலேஜ் போனேன். So எனக்கு காலேஜ்ல கூட என்னோட HOD இருப்பாரு, அவர்கிட்ட வந்து சார் மேக் மீ லீடர் சார், ஐ வாண்ட் டு டூ திஸ் ஒர்க் சார். என்ன எடுப்புடி வேலைக்கு, புக்ஸ்ல தூக்கின்னு மேல வா, புக்ஸ்ல தூக்கின்னு கீழே போ, அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல மானிகா क्वेश्चन முடிக்கிறதுக்குள்ள எஸ் அந்த மாதிரி ஆர்வக்கோளாறு. ஓகே, so I was a cultural secretary of my college, the first female cultural secretary. ஃபுல்லா பாய்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ you won't believe, எல்லாமே அப்பத்துலேருந்து எனக்கு அந்த all works for me is like எல்லா ஒர்க்கையும் நான் ரொம்ப மதிச்சு ரொம்ப அதை வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக எடுத்து செய்வேன். இட்ஸ் நாட் லைக் for me இந்த வேலை பண்ணா இது. இன்ஃபேக்ட் எனக்கு பண்ண பிடிக்கும். இன்ஃபேக்ட் more than camera, not to tell you very honestly, I like working backstage as in not in that particular field, but இந்த மாதிரி ஒர்க் பண்றது I really like than getting ready and sitting in front. Maybe that's my forte or என்னன்னு தெரியல. But this entrepreneur அப்படிங்கிறது how did you see? இதுதான் நான் பண்ணணும், அதுதான் நான் பண்ணணும்னு nothing in my life was decided. Everything just came about. எப்படின்னா, நான் இந்த ஆரவோட ஸ்விம்மிங் கிளாஸ் போவேன்டா, லேடி ஆண்டால ஸ்விம்மிங் கிளாஸ். அப்போ மம்ஸ்லாம் போவோம். அப்போ we all used to sit together and talk. ஏன்னா he was very small, தனியா விட முடியாது. So anga வந்து the mums asked me what do I do for my skin. Yeah. And I was, before launching Happy Herbs itself, I was using Ayurvedic products for a very very long time. So என்னோட டப்பால இருந்து அப்படியே ரொம்ப கஞ்சத்தனமா கொஞ்சம் எடுத்து குடிப்பியா உங்களுக்கு? கொஞ்சம் எடுத்து ஏய் get it no ஏய் இது வந்து we may ஏதோ ஒரு கெமிஸ்ட் வந்து பண்ணுவாங்கடா அப்படினு சொன்னேன். Chemist makes, ஆமா, I don't. Other people ask me, do you study? No, we have chemist who studied Ayurveda. We hired them. இது Happy Herbsக்கு முன்னாடில இருந்து இப்படி தான் நடந்துச்சு. Happy Herbsக்கு முன்னாடில இருந்து there was one small Ayurvedic setup எங்க ஊர்ல இருந்து my மாமியார் used to buy. Okay. So அப்படியே நான் அங்க இருந்து, because nothing else used to work for you. So ரொம்ப I told you எனக்கு வந்து கல்யாணம் அப்போ facial பண்ணியே full rashes வந்தது. This started setting really well. So we were like, அது கொஞ்சம் கொடுத்தோன்னே they like, we feel very guilty, நீ ஒரு தடவை ஃப்ரீ இதை பிஸ்னஸாக பண்ண நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். அங்கே ஆரம்பிச்சது ஒன்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணலான்னு சொல்லி, then what we did was very குட்டி யூனிட். அப்போ அவங்க ப்ரைவேட்டாக பண்ணினாங்க. அது வந்து why not make it a bigger thing சொல்லி we started investing. And then ஒரு ப்ராடக்ட் அவங்ககிட்டே 1-2 ப்ராடக்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து we said why not hair oil. இப்போ அப்புறம் we hired chemists and more chemists.
அண்ட் தென் அந்த கெமிஸ்ட் கிட்ட வந்து இப்போ எப்படின்னா இதில் இருக்கிற ஸ்மெல் சூப்பராக இருக்குண்ணா, இதில் இருக்கிற என்ன சொல்கிறது எஃபெக்ட் இஸ் ரியலி நைஸ், அண்ட் இதில் இருக்கிற டெக்ஸ்டர் சூப்பராக இருக்குன்னா அந்த மூணுமே கம்பைன் பண்ணி தே வில் give you a new product for sampling. This is your thoughts. இதெல்லாம் you will say அதுக்கப்புறம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. So whatever people kept asking me. So that's how business happened. Otherwise it was not like நான் business தான் பண்ணணும் ஏதா ஒன்று ரைட். ஆனா வந்து ஒரு பிசினஸ் பண்றதுன்னா அதுல வந்து there are a lot of flip sides also. அதாவது you need to meet ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுக்கு ஏத்த மாதிரி ரெவென்யூ வரணும், சேல்ஸை புஷ் பண்ணணும், there is social media marketing, so many angles to it. You're hiring a team. ஆமா. You have this very persona of very happy go person. எல்லாத்தையுமே வந்து that's one side of me. Talk about this part. அதாவது இந்த stress ரொம்ப overwhelming when life goes at all ends. How do you handle this side of me? Very few. Only my mom, my dad, Arjun, or maybe my bestest friends have seen this side of me. Because it's a very serious side of me, it's a very philosophical side of me, and a very spiritual side of me. Okay. So and the side of me is totally different from in the side of me, but both are me only. Tell me about that side. அதாவது இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ற அந்த Shrutika எப்படி? Shrutika வந்து she is a foodie, she loves eating, daily வெளில போக பிடிக்கும். பட் எனக்கு நான் இன்னொரு Shrutika பார்த்திருக்கேன் who loves working out. So what's kind of your ஒரு regime? And initially I started working out, நான் சொன்னல just ஒரு அந்த outer benefits காக தான் I started working out. அதுக்கப்புறம் so many homemakers sitting inside skill டெவலப் பண்ணனும், ஒரு entrepreneur ஆகணும், நமக்குன்னு ஒரு கைத்தொழில் தெரியணும், financially independent ஆகணும்ங்கற ஒரு விஷயம் இருக்கு. இதை எப்படி பண்றது? ஐடியாஸ் நிறைய வரலாம், பட் அத பரவாயில்ல அந்த ரிஸ்க் எடுத்து தைரியமா அதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஸ்பார்க் எங்கேயோ மிஸ் ஆகி ஒரு போர்டம், ஒரு லோன்லினஸ், since you are keeping this so tight and intact for 13 years என்ன பண்றீங்க? மேரேஜ் பிரேக்ஸ்ல அது வந்து நம்ம யார் மேலயும் தப்பு சொல்ல முடியாது unless and until you are in that situation, because life is just இப்படி முடிஞ்சிரும். அத நான் வந்து அப்படி தான் ட்ரீட் பண்ண போறேன்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் is who you are. True. And reflecting outside. True. What would you call about life? See, I feel there's a purpose to all what is happening to us and for us, and that mere fact that we are alive. Yeah.